2025 தரமா ரிலீஸ் ஆக போற 20 இந்தியன் மூவிஸ் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி 69. தளபதி பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு போறதுனால ஒன் மோர் லாஸ்ட் டைமா ஒரு படம் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போறாரு. அது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இருக்க போகுது. ஸ்டோரி அடாப்டேஷனுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கிறதுக்காகவே பயங்கரமா போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹெச் வினோத் இந்த மூவியை டைரக்ட் பண்றதுனால அவர் மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கமலுக்காக எழுதின ஒரு ஸ்டோரி தான் இங்க ஆல்டர் பண்ணி தளபதிக்காக பிரசென்ட் பண்ண போறாருங்கிற டெம்ப்ளேட்ல நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இந்த மூவி மேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது பாலையா நடிச்ச படமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. லியோலியுமே இதே மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் ஆனப்போ லியோனால அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஒரு சில எஃபெக்டிவான மேனர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல லோக்கி ஒரு சில விஷயம் பண்ணாலும் அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகாம தான் போச்சு. பட் தளபதி 69க்காக நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் தீபாவளிக்கு 2025ல தளபதியோட லாஸ்ட் மூவிங்கும் போது பயங்கர எமோஷனலான கனெக்டா தான் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சூர்யா 44. கங்குவா மாதிரி பேன் இந்தியா லெவல்ல ஒரு டிசாஸ்டர் மூவியை கொடுத்துட்டு எங்கேயுமே தலை காட்ட முடியாம இருக்கு. அந்த மாதிரி டைம்ல கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவிக்கு பேர் போன கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த சூர்யா 44. அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா அமையணும்னு தான் ஊரே வேண்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட ஹிட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டாட போகுது, 1000 கோடி ரூபாய் கிளப்ல என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்கிற லிஸ்ட்டுக்காக பல ஆக்டர் அண்ட் டைரக்டர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா சூர்யா வருஷத்துக்கு கண்டிப்பா 2 படமாச்சும் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. நம்ம ஏகே தலை என்கிற அஜித் குமாரோட ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா. இந்த மூவியுமே ஹாலிவுட் மூவி பார்த்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி ரீமேக் பண்ண வெர்ஷன்ல தான் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. பட் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மேக்கிங்கை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அஜித்துமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு ஒரு லாங் பிரேக் எடுக்க போற ஒரே காரணத்தினால இந்த மூவி மேல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பல வருஷமா ஆடியன்ஸுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி கூடவே கிளாஷ் விட்டு அவர் படத்தை கூடவே எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. இந்த பொங்கலுக்கு அவரோட பிரசன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அஜித் குமாரோட பேர் சொல்ற மாதிரி படங்கள் வருமானு தெரியாத லெவலுக்கு ஒரு லாங் பிரேக் எடுக்க போறாரு. ஏகே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வீர தீர சூரா. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. விக்ரம் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து நடிச்சாலும் அவருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே ப்ராப்பரான ரெகக்னேஷன்ஸ் இல்லைங்கிறது சேது மூவில இருந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சங்கர் ஐ படத்துல பண்ணாத கொடுமையெல்லாம் விக்ரம பண்ண வச்சு பாடையில ஏத்த ட்ரை பண்ணப்போவுமே அசராம மனுஷன் நின்று நடிச்சு கொடுத்து எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்தாரு. அந்த மாதிரி டைம்ல டைரக்டர் எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லாம ஒரு ராவான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா பண்ணணுங்கிற முடிவோட பார்ட் 2 எடுத்து ரிலீஸ் பண்ணி ஹிட்டானா பார்ட் 1 டைம் கிடைச்சா பண்ணிக்கலாம், இன்ட்ரோ கொடுத்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எனக்கு களத்துல இறங்கி உடனே சம்பவம் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் வேணும்னு சொல்லி டைரக்டரோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி விக்ரம் ரெடியாகி பண்ண படம் தான் இது. இந்த பொங்கலுக்கு இந்த மூவியுமே கிளாஷஸ்ல இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் கோப்ரா மாதிரி பல கெட்ட போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம கதையிலையும் கண்டென்ட்லயும் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 5th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கேம் சேஞ்சர். ராம் சரணுக்கு மட்டும் இல்ல, சங்கருக்குமே இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவியா தான் அமைய போகுது. ஏன்னா கரப்ஷன் பாலிடிக்ஸ் சொல்லி கண்டென்ட்டே இல்லாம அரைச்சமாவை அரைச்சு சுஜாதா இல்லாம போனதுனால அவரோட ஸ்கிரீன் பிளேல பயங்கரமான ஒரு வீக்னஸ் ஆடியன்ஸே பார்த்து ட்ரோல் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு டிசாஸ்டர்ல மாட்டிக்கிட்டு இருக்க பேரை காப்பாத்திக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பேன் இந்தியன் மூவியா ரிலீஸ் ஆகி என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 6th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லி கடை. தனுஷ் டைரக்ட் பண்ணி எடுத்து நடிக்கிற ஒரு ஃபீல் குட் டிராமா. திருச்சி ட்ரம்லமுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமா வரப்போகுதுங்கிற ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே கிரியேட் ஆயிருக்கு தனுஷ் கிட்ட இருந்து. இந்த 2025ல நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், குபேரா மூவி எல்லாத்தையும் தாண்டி இட்லி கடை மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. டைட்டில் ரொம்ப சிம்பிளாவும் கேட்சியாவும் தான் இருக்கு. எமோஷன்ஸை தாண்டி நெய்பர்ஹுட் பாய்ங்கிற அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு தனுஷ் தட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. டைரக்டரா இந்த மூவில என்ன சம்பவம் பண்ணிருக்காருங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இளையராஜாவோட பயோபிக்ல மட்டும் கை வைக்காம இருந்தா நல்லா இருக்குன்னு ஊரே கான்ட்ராவர்ஷியலா போட்டு ட்ரோல் பண்ணாலும் அதுக்கான வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய 7th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓஜி. பவன் கல்யாண் நடிச்சு சுஜித் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டிராவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா. 80sல இருக்கக்கூடிய மும்பையை ரீக்ரியேட் பண்ணி பவன் கல்யாணை வச்சு தரமான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க. அரசியலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வந்து நூடுல்ஸ் ஆகி பல படத்தை எடுத்து ரீமேக் பண்ணாலும் கஷ்டப்பட்டு கல்லா கட்ட முடியாத டைம்ல சாஹோ மூவியை எடுத்து டைரக்டர் பண்ணக்கூடிய பேடாஸ் சம்பவம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மூவி மேலேயே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஒரு பேன் இந்தியன் மூவியா தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜ்சபா. ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. பிரபாஸ் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. 1000 கோடி ரூபாய்க்கு கம்மியா இருக்க பட்ஜெட்ல நடிக்கவே மாட்டேன், 10,000 கோடி ரூபாய் கலெக்ஷன்ல எடுப்பேன்னு சொல்லி
தலகணத்துல ஆடிக்கிட்டு இருந்தவர் கண்டினியூஸா ஒரு 2-3 ஃபிளாப் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கண்டென்ட் உள்ள என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்கி இருக்காரு. அரண்மனை அண்ட் காஞ்சலா ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான ஹாரர் காமெடி டிராமா தான். பிரபாஸ் என்ன சம்பவம் பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்கே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவும் இம்ப்ரெசிவாவும் இல்ல. பிரபாஸோட நேம் வேல்யூக்காக இந்த படம் ஓடுமா இல்லையாங்கிறத தாங்க வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய 9th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூவி. மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா தான் இது. லோக்கி டைரக்ட் பண்ணிருக்கிறதுனாலே பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. கமல் ஃபேனா இருக்க ஒருத்தர் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு படம் பண்ண போறாருங்கும் போது அந்த படம் நடுவுல டிராப் ஆகி கண்டினியூ ஆகி சில கான்ட்ரவர்சிக்குள்ள மாட்டின போவுமே பர்த்டே ஸ்பெஷலா ஒரு பிட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஆட வச்சு மாஸ் காட்டினதே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணதுனால இந்த மூவி மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த மூவி விக்ரமோட கலெக்ஷன்ஸை பிரேக் பண்ணாலே போதுங்கிற லெவலுக்கு தான் இப்ப லோக்கியோட மைண்ட் செட்டுமே இருக்குங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸிக். யாஷ் லியோடல் எடுத்து நடிச்சிருக்காரு. அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக் டைரக்டரான கீத்து மோகனோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ண போறாங்க. கியூரியாசிட்டியை பயங்கரமா கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. எந்த ஜேர்னர்னு கூட சொல்லாம சஸ்பென்ஸ் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணி வாட் த பிளட்டி ஹெல் இவ்வளவு வருஷமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பதில சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி ஃபேன்சியை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான் இது. KGF 2க்கு அப்புறம் யாஷோட படம் தியேட்டர்ல இறங்க போகுதுங்கும் போதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? இந்த டாப் 20 ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் 2025 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on the fuel.